Hello friends, welcome to Roja Classic. இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காய் சாதம் செய்யலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா அளவா சூடியறணும். சூடியறும்போது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு ஒண்ணா வெடிச்சு வரும்போது நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதே போல கடலை பருப்பு ஒரு சின்ன ஸ்பூன் அளவுல சேர்த்துக்கலாம். நான் எந்த அளவுக்கு தேங்காயோ ரைஸ் எடுத்துக்கணும் அது அந்த அளவுக்கு தகுந்தப்ப நான் பருப்பெல்லாம் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துடலாம். உடைச்ச முந்திரி ஒரு 4 போல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லேசாக செவந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இதோடைய நிறம் ரொம்பவும் மாறக்கூடாது. லேசாக கரகரப்பாக இருக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். ஆனால் நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்து விட்டுடணும். இந்த தேங்காய் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தேங்காயோடைய அளவும் ரைஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த தேங்காய் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காயோட அளவு அதிகமாகவோ இல்லை ரைஸ் கொஞ்சம் கம்மியாகவும் போட்டோன்னா அதோடய சுவை வந்து மாறி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பருப்புலாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் போல் ஒரு 2 திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ நான் ஒரு தேங்காயை துருவி எடுத்து இதில் சேர்த்துருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது, இலசாகவும் இருக்கக்கூடாது. அந்த பூ வந்து ரொம்ப சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கிற போல் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். தேங்காய் சாதத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு சேர்க்கணும். அதிகமாக உப்பு சேர்த்தா சாதம் வந்து கொஞ்சம் உப்பு கரிக்கிற போல் இருக்கும். அதனுடைய அளவை விட கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்து வடித்து ஆற வச்சுருக்கேன். ஆறின ரைஸை இதில் சேர்த்துட்றேன். அப்போ தான் இதில் கலந்து விடும்போது ரைஸ் வந்து தேங்காயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது நல்லா உதிரியாக இருக்கும். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு சிப்ஸும் வாழைக்காய் வறுவல் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். என்னோடய செய்முறை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.